நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு சூப்பரான மதிய வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்காக அஜய் மோகனா. நேர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில மருத்துவம் சம்பந்தமான பல விஷயங்கள்ல ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போல நம்ம தெரிஞ்சுட்டு வரும். ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு புகையிலையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது குறித்து நமக்கு விளக்கம் தர இருக்காங்க தேசிய புகையிலை கட்டுப்பாட்டின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் டாக்டர். வெல்கம் டு தி ஷோ. புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கும் உங்கள் அலுவலகத்திற்கும் எனது வணக்கங்கள். நான் டாக்டர் சூரியகுமார், புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் புதுச்சேரியில் மாநில ஆலோசகராக பணியாற்றிட்டு இருக்கேன். ஓகே டாக்டர், புகையிலைனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது குறித்து நிறைய விஷயங்களை உங்ககிட்ட தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்காக புகையிலை அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது டாக்டர்? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், புகையிலைன்றது ஒரு இலை. இது ஒரு பணப்பயிராக இந்தியா மற்றும் மற்ற உலக நாடுகள்லையும் பயிரிடப்படுகிறது. இதனால் நமக்கு இந்த புகையிலைனால் பொருட்கள், அதாவது புகைக்கக்கூடிய புகையிலை பொருட்கள், மெல்லக்கூடிய புகையிலை பொருட்கள் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் உற்பத்தி செய்கிறோம். உற்பத்தி செய்து சந்தையில் இது விற்கப்படுகிறது. இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமாக இந்த பொருள் சந்தைக்கு வருகிறதோ அதை பொறுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூவன்ஸ் சேஞ்ச் ஆகும். உதாரணத்துக்கு நம்ம சிகரெட்டில் ஒரு மாதிரியும் மற்றைய மெல்லுமகை புகைகளில் வேறு மாதிரியும் இருக்கும். அது எந்த வகையான மெல்லுமகை புகையிலைன்றதை பொறுத்து தான் அதில் உள்ள கான்ஸ்டிடியூவன்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா சராசரியாகவே ஒரு 4000 விதமான நச்சு பொருட்கள் இந்த புகையிலையில் இருக்குது. அது தெரிந்து தான் நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். இதில் கிட்டத்தட்ட 63 பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம கார்சினோஜெனிக்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய உடம்புல கேன்சரை, புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஒரு காரணியாக இது இருக்கிறது. இதை நீங்கள் எந்த விதத்தில் பயன்படுத்தினாலும், அதாவது நீங்கள் புகைத்தாலோ மென்று உட்கொண்டாலோ இல்லை மூக்குப்பொடி போன்ற விஷயங்களில் பயன்படுத்தினாலோ எதில் பயன்படுத்தினாலும் இந்த காரணிகள் மாறப்போகிறது கிடையாது. இதற்கு கூட எக்ஸ்ட்ராவாக மேற்கொண்ட கான்ஸ்டியூன்ஸ் நம்ம என்னென்ன அதில் சேர்க்குறோமோ அதை பொறுத்து இன்னும் இதனால் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மைகள், உதாரணத்துக்கு இந்த ஆர்சனிக்கோடைய அளவு, நம்ம மெர்க்குரியல் காம்பவுண்ட்ஸோடைய அளவு, லெட்டு சொல்லக்கூடிய அந்த அதனுடைய அளவு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா அதிக அளவில் கூடலாம் குறையலாம். ஆனால் இந்த காரணிகள் மாறப்போகிறது கிடையாது. அது எந்த விதத்தில் நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி. இல்லை நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பயன்படுத்துகிறேன், ஒரே ஒரு வேளை தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன், இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டி, இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணேன். நீங்கள் ஒரு தடவை பயன்படுத்தினாலும், வருஷத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தினாலும், மாதத்துக்கு ஒரு முறை எத்தனை தடவை நீங்கள் பயன்படுத்தினாலும், அது ஈவன் ஒரு பஃப்பாக எதுவாக இருந்தாலும் சரி, அது இந்த காரணிகள் உங்கள் உடலில் செல்ல தான் போகுது. அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. இந்த பாதிப்புகள் இல்லை, நான் இதை பயன்படுத்திட்டு வேறு ஒரு பொருளை நான் பயன்படுத்திக்கிறேன், அதனால் எனக்கு உடம்புல இந்த பாதிப்புகள்லாம் இருக்காது. உதாரணத்துக்கு இந்த ஏலக்காய் சாப்பிட்றது, லவங்கம் சாப்பிட்றது, இது மாதிரி உள்ளது, இல்லை லவங்கம்லாம் சேர்ந்த இந்த மாதிரி புகையிலை பொருட்களை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் இந்த பாதிப்புகள், இந்த நச்சு பொருட்கள் உங்கள் உடலில் கண்டிப்பாக இருக்கும், சேரும். அதனால் உங்கள் உடலில் எண்ணற்ற பாதிப்புகள் ஏற்படும். அது என்னன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பயிரிடப்படுது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, எதனால் இது பயிரிடப்படுது? அது நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன், இது ஒரு பணப்பயிர்ன்றதே கேஷ் கிராப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதனால் வர்த்தக ரீதியாகவும் சந்தை ரீதியாகவும் லாபங்கள் கிடைக்கிறது. பொதுவாக நம்ம ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா இந்த மாதிரி மாவட்டங்களில் நம்ம போகிறப்போ இதனுடைய பயிரிடக்கூடிய நிலத்தின் அளவு அதிகரிக்கிறது. மற்றைய பயிர்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது இதை பயிரிடும் போது நமக்கு சந்தை மதிப்பு கொஞ்சம் அதிகமும் கூட. ரெண்டாவது, இதை நேரடியாக கொள்முதல் செய்வதற்கு புகையிலை நிறுவனங்களே வந்துடுவாங்க. நமக்கு சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் விற்று அதை காசாக்க வேண்டிய அளவுக்கு இல்லை. மற்றைய நம்ம அரசாங்கமே பார்த்திங்கன்னா இந்த டொபாக்கோ போர்ட்ஸ்ன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த போர்ட்ஸ் மூலமாகவும் இதை நம்ம விற்பனைக்கு அனுப்ப முடியும். ஸோ ஒரு ரெகுலேட்டட் சேல் இருக்கிறதுனால இதை உற்பத்தி செஞ்சு ஈஸியாக சந்தைப்படுத்துதல் ரொம்ப எளிமையாகவும் இருக்குது. ரெண்டாவது, இதை உற்பத்தி செய்கிறதும் ரொம்ப எளிமை தான். பெருசாக ஒன்றும் நீங்கள் இதுக்காக மெனக்கட வேண்டிய அவசியமும் இருக்காது. அதிக அளவில் பணம் வரும்போது விவசாயிகள் பொதுவாகவே லாபத்திற்காக இதை பயன்படுத்துகிறாங்க. பட் அதுலேயுமே அவங்களுக்கு கொஞ்சம் தீமைகள் இருக்குது.
என்னன்னு பார்த்தீங்க அப்படி இந்த க்ரீன் டொபாக்கோ சிக்னஸ்ன்னு சொல்லுவோம். புகையிலை பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு வரக்கூடிய ஒரு நோய். தோலில் வந்து அங்கங்கே வந்து ஒரு தடிப்புண்ணாக வர்றது, நகங்கள் வந்து ஈஸியாக உடையக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது, உடலில் வந்து கட்டிகள் கழலைகள் வரக்கூடியது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்க குடும்பத்திற்கும் அவங்களுக்குமே வந்து பயிரிடுறவங்களுக்குமே வருது. அதனால் நிறைய விவசாயிகள் மாறுறாங்க. பட் ஒரு சில பேர் வந்து வருமானம் வருவதற்காக இதிலே இன்னும் வெளியிலேருந்து வராமலேயும் இருக்காங்க. ஓகே ஓகே டாக்டர். இப்போ வகைகள் பற்றி சொன்னீங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பீடி, சிகரெட் இந்த மாதிரிலாம் தெரியும். இது இல்லாமல் வகைகள் ஏதாவது இருக்கா? பான் இருக்குது, அந்த மாதிரி வேறு என்னென்ன வகைகள்லாம் இந்த புகையிலையில் இருக்குது? அதாவது புகையிலையை வந்து நாங்கள் 2 விதமாக பிரிப்போம். ஒன்று வந்து புகைக்கும் வகை, இன்னொன்று வந்து மெல்லும் வகை. இந்த புகைக்கும் வகைகளில் வந்து நிறைய வருது. இந்த ஹுக்கா, பீடி இது போன்ற வகைகள் நிறையா இருக்குது. மெல்லும் வகைகளில் நம்ம இந்த வெத்தலை பாக்கோடு சேர்ந்து இருப்பது, சுண்ணாம்போது கலந்து வரக்கூடிய புகையிலை பொருட்கள், அதுக்கப்புறம் வெயிலில் காய வைக்கிற புகையிலை பொருட்கள். இதனுடைய பேர்கள் வந்து சந்தையில் நிறைய பேர்கள் இருக்குது. அதை நான் பேர்களை வந்து ரொம்ப விளம்பரப்படுத்த விரும்பலை. ஸோ பொதுவாக வந்து எதெல்லாம் புகையிலை சேர்ந்திருக்கோ அதையெல்லாம் நம்ம வந்து சந்தையில் பார்க்குறோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மெல்லும் வகை புகையிலை வந்து புதுச்சேரி மற்றும் இல்லை, இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களையுமே தடை செஞ்சுருக்கோம். அதனால் நீங்கள் அது நேரடியாக சந்தையில் வாங்க முடியாது. கள்ளச்சந்தையில் தான் அது வருது. அதையும் தடுத்துட்டு இருக்கோம் தான். பட்டு லீகல் அவைலபிலிட்டி அப்படி டொபாக்கோன்னு பார்க்குறப்போ சிகரெட்டோ வீடியோ இந்த மாதிரி உள்ளது தான் லீகலாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த விற்பனை செய்யக்கூடிய அந்த பேக்ஸ் மேலே வந்து ஒரு விளம்பரங்கள், அதாவது நம்ம விழிப்புணர்வு படங்கள் வந்து அடங்கியிருக்கும், ஒரு குவிட் லைன் நம்பர் இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து ஒரு விழிப்புணர்வு வாசகம் அதில் இருக்கும். 85% அளவிற்கு அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த பிக்டோரியல் வார்னிங்ஸோட சேல் பண்ணுறோம். ஸோ சந்தையில் கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா புகைக்கும் வகை தான் அலௌடு. மெல்லும் வகை புகையிலே நம்ம வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஓகே டாக்டர். இப்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வயசானவங்கெல்லாம் இந்த புயலன்னு ஒன்று போடுவாங்கல்ல, அதுவும் இது ஒன்றா டாக்டர்? அது வந்து ரா ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ. அதாவது வந்து எதுவுமே செய்யாமல் ஒரு புகையிலையை வளர்த்து அதை வந்து காய வைத்து அதை வந்து நம்ம வந்து வாயில் வந்து மென்னுறது. அதில் எந்த ஒரு ப்ராசஸும் நடக்காது. இப்போ நம்ம சந்தைக்கு வரக்கூடிய புகையிலைகள் வந்து கம்பெனிக்கு போகும். அங்கே வந்து சில விதமான கெமிக்கல்ஸை ஆட் பண்ணுவாங்க, சில விதமாக ப்ராசஸிங்கும் பண்ணுவாங்க. அந்த க்யூரிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரி க்யூரிங் பண்ணக்கூடிய புகையிலைகளாக மாற்றி அது வந்து நமக்கு வந்து நம்ம இந்த சிகரெட் பீடிகளாக நம்மளுக்கு வந்து வெளியில் வருகிறது. இப்போ இது போதைக்காக மட்டும்தானா, இல்லை இல்லாத நன்மைகள்னு ஏதாவது இருக்கா? ஆரம்பத்திலே சொல்லிட்டு இதனால் வந்து உங்களுக்கு நன்மைகள் இருக்காது. ஏன்னா 4000 நச்சு பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் எப்படி நன்மை எதிர்பார்க்குறீங்க? ஒரே நன்மை வந்து நாங்கள் பார்க்குறது வந்து இதை வந்து ஒரு பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்துவாங்க வயல்களில். அதாவது வந்து மற்றைய பயிர்கள் வளர்க்குறப்போ இதை வந்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து மாதிரி வந்து தெளிப்பாங்க. அப்போது ஒரு பூச்சியே செத்து போகக்கூடியதுக்காக தான் பயன்படுத்துகிறோமே தவிர்த்து இது எப்படி நமக்கு நன்மை இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. ரெண்டாவது, போதைக்காகன்றதை விட இதை முதல்ல ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷத்திற்காக தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த புகையிலையை வந்து நீங்கள் உட்கொள்ளும் போது புகையிலையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நிக்கோட்டின் என்ற பொருள் தான் உங்களுக்கு இந்த சந்தோஷத்தை உற்பத்தி கொடுக்கறது. அதனால வந்து நம்ம மூளைக்கு செல்லக்கூடிய அந்த டோபமைன்றது, அதாவது நம்மளுக்கு ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவோம். எப்போல்லாம் நிக்கோட்டின் வந்து நம்ம உடலில் போகுதோ அப்போல்லாம் இந்த டோபமைன் வந்து நல்லா செக்ரிகேட் ஆகும். அது செக்ரிகேட் ஆகிறதுனால நமக்கு வந்து உடம்புல வந்து ஒரு புத்துணர்ச்சி, ஒரு சந்தோஷம், நம்மளை அறியாத ஒரு 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 ஹெல்த்தி ஃபீலிங் இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும். அதாவது வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சோர்வாக வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து போயிட்டு ஒரு புகையிலையை பயன்படுத்திட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா நான் இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், எந்த வேலை வேணால் கொடுங்க நாங்கள் செய்கிறோம். அது காரணம் வந்து இந்த நிக்கோட்டின் சொல்லக்கூடிய காரணி தான். இந்த நிக்கோட்டின் இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப நம்ம வந்து புகையிலையை வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம். இப்போது ஒரு தடவை பயன்படுத்தினவர் ஏன் அதுக்கு அடிமை ஆகிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த நிக்கோட்டின் தான். ஸோ மெயினாக வந்து புகையிலையில் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிக்கோட்டின், ரெண்டாவது தாருன்னு சொல்லுவோம். தாருன்றது வந்து ரோடு போடுறதுக்கு பயன்படுத்துவோம்ல, அந்த கருப்பு திரவம் தான். ஸோ புகையிலை நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய நுரையீரல், மூச்சு குழாய் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தார் வந்து படிமமாகிட்டே இருக்கும். கருப்பாக அவங்களோட நுரையீரலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்த பிறகு அவங்களோட நுரையீரலை நாங்கள் எக்ஸாமின் பண்ணோம்னா முழுசாக அந்த காற்று பைகள் முதற்கொண்டு நுரையீரல் முழுவதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு படிமமாக தான் இருந்துகிட்டே இருக்கும். மூணாவது கரியமில வாயு, கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்லக்கூடியது. இது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு கேஸ் தான். ஆனால் அது புகையிலையை பயன்படுத்துகிறப்போ அது அதிகமாகவே நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே டாக்டர். இப்போது இந்த உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்போ அனுசரிக்கப்படுது?
உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அல்லது ஒழிப்பு தினம், அது டிஃப்ரெண்ட் நேம்ஸில் சொல்கிறோம் நம்ம தமிழில். இங்கிலீஷில் வந்து சொல்கிறப்போ வேர்ல்டு நோ டொபாக்கோ டே. அது வந்து ஒவ்வொரு ஆண்டும் மே 31 அனுசரிக்கப்படுகிறது. இது உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஒரு முக்கியமான ஹெல்த் டேஸில் இது ஒன் ஆஃப் த ஹெல்த் டே. இந்த டேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புகையிலை சம்பந்தமான விழிப்புணர்வுகள், அது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு கருப்பொருளை நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷம் கருப்பொருள்னே பார்த்தீங்கன்னா அன்மாஸ்கிங் த அப்பீல் அப்படின்ற கருப்பொருள் தான். அதை பிற்பாடு பார்ப்போம். இப்போ இந்த தினம் வந்து ஏன் அப்படின்னு முக்கியமாக தேவை அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது வந்து உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா 70 80 லட்சம் மக்கள் வந்து இந்த புகையிலைனால் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் 2022 எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த வருடம் மட்டும் 86 லட்சம் மக்கள் வந்து உலகம் முழுக்க புகையிலைனால் இறந்து போயிருக்காங்க. ஸோ இதனால் இந்த இறப்புகளை தடுக்கணும், அதனால் வந்து பாதிப்புகள் இருக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் இந்த ஒரு நாள், அந்த ஒரு மாதம் இல்லை அது தொடர்ச்சியாக ஒரு 60 நாட்கள் புகையிலை பற்றின ஒரு விழிப்புணர்வு முகாம்கள், பேரணிகள், குழந்தைகள் இல்லைன்னா பள்ளி சிறுவர்களிடையே வந்து காம்படிஷன்ஸு, ஒரு பிளட்ஜ், அதாவது வந்து உறுதிமொழி ஏற்கக்கூடியது, இந்த மாதிரி பல்வேறு விதமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி, அது கலை நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு உறுதிமொழியாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏற்படுத்தி மக்களிடையே வந்து விழிப்புணர்வை கொண்டு செல்லணும். பயன்படுத்துபவர்களே அதிலிருந்து வெளியில் கொண்டு வருவதற்கு இந்த புகையிலை பழக்க மீட்பு மையங்களுக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி விஷயங்களில் இந்த உலக புகையிலை ஒழிப்பு தினம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது சுகாதாரத்துறையின் மட்டும் இல்லாமல் மற்றைய துறைகள் ஆகிய நம்மளுடைய காவல்துறை, பொதுப்பணித்துறை, அதுக்கப்புறம் நம்மளுடைய கல்வித்துறை, அப்புறம் நம்ம ஹையர் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன், இது மாதிரி எல்லா துறைகளோடும் சேர்ந்து தான் இது வந்து நம்ம செஞ்சுட்டு வரோம். ஓகே. நேயர்களே, எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் புகையிலையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க தேசிய புகையிலை கட்டுப்பாட்டின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். டாக்டர், புகையிலை வந்துட்டு என்னென்னலாம் பண்ணுறீங்க, அந்த டேயில் என்னென்ன நடக்குது, இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த புகையிலையினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் என்ன நடக்க போகுது, அது மாதிரி சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, சமூகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது? நானே சொல்லணும்னு தான் அது மூணாக நீங்கள் அழகாக பிரிச்சிட்டிங்க. இப்போது முதல்ல வந்து உடல்லே நம்ம வந்து உடல் மனசு ரெண்டு விதமாகவும் அதை பிரிக்கணும். ஏன்னா இது உடலை மட்டும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. முதல்ல உடல் சார்ந்த நோய்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புற்றுநோய், எல்லா விதமான புற்றுநோயும் நீங்கள் இதில் வந்து கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் வந்து தலைமுடியிலேருந்து கால் நகம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான புற்றுநோய்களும் புகையிலைனால ஏற்படும். நான் ஏற்கனவே 2022 86 லட்சம் மக்கள் இதனால் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். பட் இந்த 86 லட்சம் பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 லட்சம் பேர் வந்து புகையிலையை பயன்படுத்தாதவர்கள். அப்போனா அவங்க யார்? புகையிலை பழக்கம் இருப்பவர்களோடு சேர்ந்து இருந்தவர்கள், அவங்க வீட்டில் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக அவங்க கொலீக்ஸாக இருந்தவங்க. ஏன்னா இவங்க வந்து அவங்க புகை பிடிக்கும் போது பக்கத்தில் இருந்திருப்பாங்க, அதனால் இவங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ புகையிலை பயன்படுத்துபவர்கள் மட்டும் இல்லை, புகையிலையோடு பயன்படுத்துறவர்களோடு இருப்பவர்களும் பயணிப்பவர்களுமே வந்து அந்த பாதிப்புக்கு வந்து உண்டாகுது தான். ஸோ உடலில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த புற்றுநோய்கள் வர்றதுல முக்கியமான புற்றுநோய் வந்து வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய். ஏன்னா இதுதான் முதல்ல வந்து பாதிக்கக்கூடிய இடங்கள். இதற்கு பிறகு வயிற்றில் புண்ணு, கணைய புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், சிறுநீர் பை புற்றுநோய். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோய், அது புகையிலை பயன்படுத்துபவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களோடு இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, கணவர் பயன்படுத்துகிறாரு, மாமனார் பயன்படுத்துகிறாரு, வீட்டில் இருக்கிறவங்க பயன்படுத்துகிறாங்க, அவர்கள் விடக்கூடிய புகையினால் உங்களுடைய கருப்பை வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து கண்புரை நோய், முடி உதிர்தல், தோல் சுருக்கம், வாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெட்ட நாற்றம், பற்களில் வந்து கரைப்படிதல், நாக்கில் வரக்கூடிய புற்றுநோய்கள். இது இல்லாமல் நம்மளுடைய உடலில் வந்து இந்த மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு முக்கியமாக, அதுபோக கருவுற்ற பெண்களாக இருக்கிறார்கள் அப்படின்றப்போ வந்து ப்ரீடம் பேபிஸ், முன்கூட்டியே குழந்தை வந்து பிறக்கிறது, ஊனமாக பிறப்பது, கருக்கலைப்பு, இது மாதிரி நடக்கிறது. அது இல்லைன்னா வந்து குழந்தையோடைய பிறந்து இருக்கிற குழந்தைகள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா சடன் இன்ஃபான்ட் டெத் சிண்ட்ரோம், தூக்கத்திலே வந்து மூச்சு திணறல், நம்ம விடக்கூடிய புகையிலைனால் வந்து மூச்சு திணறலை வந்து ஏற்பட்டு இறந்து போயிடுவாங்க. இது இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஆஸ்துமா,
வீசிங், bronchitis, நிமோனியா இது போன்ற தொந்தரவுகளும் வந்துட்டே இருக்கும். நீங்கள் நோய்கள்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா நோய்களையும் சொல்லிடலாம். ஆமாம் சார். இதில் வந்துட்டு எதை விட்டீங்கன்னே எனக்கு தெரியல. அந்த மாதிரி எல்லாமே வர மாதிரி இருக்குது இந்த புகையிலைனா. இப்போ நாங்கள் பள்ளிகளுக்கெல்லாம் போகிறப்போ ஒரு மனிதனுடைய உடலில் என்னென்ன நோய்கள் இருக்குன்னு போட்டோம் அப்படின்னா தலைமுடியிலேருந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா கட்டி, கழலை, கேன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அதை பார்க்கக்கூடவே ஒரு கொடூர இதுவாக இருக்கும். இதில் நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது முக்கியமான நோய் இன்னைக்கு இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய இதய நோய். ஸோ இதய பாதிப்புகள், சடன் கார்டியாக் அரெஸ்ட், அத்திரோஸ்க்ளரோசிஸ், ரத்த நாளங்களில் கொழுப்பு படிமமாகிறது, இதனால் ஏற்படக்கூடிய ஹார்ட் அட்டாக்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கிறதுக்கு புகையிலையை பயன்படுத்தாமல் இருந்தாலே போதும். ஆனால் இது என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு முறை இதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா இதை நம்ம திரும்ப திரும்ப பண்ணுவோம். ஸோ இது உடல் சார்ந்த நோய்கள். மனம் சார்ந்த நோய்கள்னு வரப்போ டிப்ரெஷன். பொதுவாக அந்த புகைப்பழக்கம் இருப்பவர்களோடு இந்த புகையிலை பயன்படுத்துவாங்க, ரொம்ப அவ்வளோ சேர மாட்டாங்க. ஏன்னா அந்த வாய் துர்நாற்றம், கெட்ட நாற்றம் அடிக்கிறதுனாலே அவங்ககிட்ட தள்ளி இருப்பாங்க. அது போக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பதட்டம், அந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஒரு மணி நேரம் ஒரு மீட்டிங் இருக்குது, ஒரு செயின் ஸ்மோக்கராக இருக்கார் அப்படின்னா அவரால் அந்த புகையிலையை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங், வேர்த்து ஒழுகும், கை காலெலாம் படபடன்னு நடுங்க ஆரம்பிக்கும், அவரால் கவன சிதறல் இருக்கும், சரியாக கவனித்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது. எப்போ ஒரு பிரேக் கிடைக்கும், வெளியில் போய் நம்ம புகையிலையை பயன்படுத்திட்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அவருக்கு. ஸோ இது மாதிரி உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மன அழுத்தங்களுக்கு ஆளாகப்படுவார்கள். ஒவ்வொரு முறையும் மன அழுத்தம் வரும்போது புகையிலை அதிகமாக பயன்படுத்தணுன்ற எண்ணம் வரும். அதனால் நோய்களும் சீக்கிரம் அவருக்கு உடல் ரீதியாகவும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது உடல் மற்றும் மனம் சார்ந்தது. இதே பள்ளி சிறுவர்களிடையே நீங்கள் போனீங்க அப்படின்னா பள்ளியில் அவங்களுடைய கவன சிதறல், ஒரு மயக்க நிலையிலே இருப்பாங்க. அதனால் வீட்டு பாடமோ இல்லைன்னா கல்லூரியில் இல்லை பள்ளிகளில் நடத்தக்கூடிய பாடங்களோ கவனிக்க முடியாத அளவுக்கு போதையில் இருப்பாங்க. நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை உள்வாங்கிக்கக்கூடிய அந்த பிஹேவியர் ப்ராப்பராக இருக்காது. அதிக கோவப்படுவாங்க, இல்லைன்னா எல்லாரையும் விட்டு ஒதுங்கி ஐசோலேட்டடாக தனிமையில் வாழ பழகிப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்களோட யாரும் சேர மாட்டாங்க, அதனாலே ஒதுக்கப்பட்டு தனிமையிலையும் இருப்பாங்க. இதனால் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள், அதனால் சில கல்லூரி மாணவர்கள் சூசைட்ஸ் அட்டம்ஸ், இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம புகையிலையை சின்ன வயசுலேருந்தே அது பற்றின தீமைகளை நம்ம சொல்கிறது, அவங்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறது. ரெண்டாவது நம்மளுடைய சுற்றுச்சூழல். ஒரு சிகரெட் பட்டு மண்ணில் மக்கணும் அப்படின்னா, இல்லை இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்னா அது 10லிருந்து 12 வருடங்கள் ஆகும். அது வரைக்கும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த மெர்க்குரி, ஆர்சனிக், லெட் போன்ற நச்சு பொருட்கள் மண்ணிலையோ இல்லைன்னா தண்ணீரிலையோ கலந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய மண்ணையும் நீரையும் கெடுத்துட்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ கடலில் நம்ம கொண்டு போய் இதை கொட்டுறோம் அப்படின்னா கடல் நீரும் மாசுபடும், கடலில் உள்ள உயிரினங்களும் மாசுபடும், கடலில் இருக்கக்கூடிய அந்த தாவரங்களும் மாசுபடுது. நிறைய இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். கடல் ஆமைகளுடைய நாசி துவாரங்களில் இந்த சிகரெட் பட்ஸ் மாட்டிக்கிட்டு அதனால் ஆமைகள் மூச்சு திணறி இறந்து போகிற மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இது ஆமைகளுக்கும் கிடையாது, மீன் வகைகளுக்குமே இருக்குது. அது உட்கொள்ளக்கூடிய மீன்களும் இறந்து போகக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கும். இது இல்லாமல் நம்ம லோக்கல் பாடிஸ் ஒரு மண்ணில் போட்டோம் அப்படின்னா அந்த மண் நிலத்தடி நீர் மாசுபடுது. இது இல்லாமல் ஆக்சிடென்டல் ஃபயர்ஸ், யாராவது சிகரெட்டை பற்ற வச்சுட்டு அதை தூக்கி போட்டுட்டு போகிறப்போ அதை அணைக்காமல் விட்டுட்டாங்க, அதனால் ஏற்படக்கூடிய ஃபயர்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் சுற்றுச்சூழலை. இது ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்ல, அதாவது இதை நம்ம பயிரிடுறோம்னு சொல்கிறோம், பணப்பயிர்னு சொல்லிட்டோம். இப்போ அது பணப்பயிரை பயிரிடுறப்போ அந்த நிலத்தில் இதை நல்லா வளரணுன்றதுக்காக அதிக அளவில் பூச்சிக்கொல்லிகள், மேன்யூஸ், ஃபெர்டிலைசர்ஸ்லாம் போடுறப்போ அந்த நிலம் மலடாக போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேறு எந்த பயிருமே பயிரிட முடியாமல் போயிடுது. ஸோ இது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸில் ஒரு முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம். ரெண்டாவது, இது ஒரு பணப்பயிரில் அதிக அளவு பயிரிடுறதுனால நம்மளுக்கு உணவுக்கு தேவையான உணவு பயிரிட முடியல. இந்தியாவில் சராசரியாக 16 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு புகையிலை பயிரிடு நடந்துட்டுருக்கு. ஸோ இவ்வளோ நிலங்களில் நம்ம உணவு பற்றாக்குறையை போக்குறதுக்கான உணவை தயாரிக்கிறதுக்கான பயிர்களை பயிரிடலாம், அது பயிரிடாமல் இதை பண்ணிகிட்ருக்கோம். இது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இது போக இந்த புகையிலையை நம்ம க்யூரிங் பண்ணுறதுக்கு, ஒரு சில புகையிலைகளை க்யூரிங் பண்ணுறதுக்கு இன்னும் பழைய காலத்துக்கு மெத்தட், அதாவது
விறகு மரத்தை எல்லாம் வெட்டி அதனை எரித்து அதில் வந்து இதை வந்து தொங்க விட்டு க்யூரிங் பண்ணுறாங்க. அதனால் வந்து காடுகள் அழிக்கப்படுகிறது. ஸோ டீஃபாரஸ்டேஷன் ஒரு விஷயம். வாட்டர் ஸ்கேசிட்டி, அதனால் மழை பெய்யாமல் போது நமக்கு தண்ணி கிடைக்காம போகிறது. கடைசியில் நம்ம சமுதாயம், இந்த சமுதாயம்ன்றது வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்போ ஒருவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் குடும்பம் வந்து வறுமைக்கு போகுது அப்படின்னா அந்த குடும்பம் வந்து மேற்கொண்டு முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து பள்ளியோ கல்லூரியோ டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வெளியில் வந்து திரும்பவும் வந்து லேபர் வேறு ஒரு சாதாரண வேலைக்கு தான் போக ஆரம்பிப்பாங்க. அவங்களும் வந்து மன அழுத்தம் காரணமாக இந்த புகையிலையை பயன்படுத்தலாம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால சமுதாயங்களில் வந்து ஒருவர் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை நம்ம வந்து இழக்க நேரிடுது. ரெண்டாவது, இந்த பழக்கத்தினால வந்து ஒருவருக்கு மற்றவர் மேலே வெறுப்புகள், இதனால் சண்டைகள், நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு குடும்பமாக ஒருத்தர் வந்து புகையிலையில் அதில் ஒருத்தர் புகையிலை பயன்படுத்துகிறப்போ அந்த குடும்பம்ன்றது ஒரு சமுதாயம் தான். அதனால் வந்து அந்த குடும்பத்துக்கும் அவருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தகராறுனால அது சரியான கவனிப்பு இல்லாமல் அவர் வந்து ஒரு ஆன்டி சோஷியல் எலமெண்ட்டாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல், மனசு, சுற்றுச்சூழல், நம்மளுடைய சமுதாயம் எல்லாமே வந்து ஒரு சாதாரண புகையிலை இந்த போதை பழக்கத்தை நம்ம வந்து தவிர்த்தோம் அப்படின்னாலே சிறப்பாகவே நம்ம ஒரு சமுதாயமாக உருவாகலாம். ஓகே டாக்டர், இப்போ இந்த புகையிலை பயன்படுத்தும் போது டோபமைன் அதிகமாகுது அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அது எவ்வளோ நேரத்துக்கு அதை நீடிக்கும்? அதை கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா சடனாக ஏதாவது நம்ம உடம்புல பாதிப்பு இருக்குமா? எல்லா சமயமும் நம்மளுக்கு வந்து டோபமைன்ஸ் நேச்சுரலாக செக்ரீட் ஆகணும்னா எல்லா சமயமும் ஆகாது. பட் ஒரு சில சமயம் நம்மளுக்கு நேச்சுரலாகவே வரும். ஒரு குழந்தையை தூக்குறப்போ, அம்மா மடியில் படுக்கிறப்போ, நமக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வெளியில் போகிற போது, இந்த மாதிரி சமயம், அதாவது நம்ம மனசுக்கு பிடித்த விஷயங்களை நாம் செய்கிறப்போ இயற்கையாகவே வந்து அந்த சந்தோஷம் நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல, அது வந்து நம்ம டோபமைனோடைய எஃபெக்ட் தான். அதனால தான் அது பேரே வந்து ஹாப்பி ஹார்மோன். அது எப்போவுமே சுரக்குமானா எப்பயுமே சுரக்காது. நம்ம எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்குமோ அப்போ தான் அது சுரக்கும். நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் டோபமைன் வந்து வரவே வராது. ஸோ இந்த டோபமைனை வந்து இன்டியூஸ் பண்ணி சுரக்க வைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து புகையிலை. அதற்கு வந்து தான் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த நிக்கோட்டின் அப்படின்றது. இப்போது நீங்கள் இதை வந்து தொடர்ந்து சுரக்க வச்சா ஏதாவது பிரச்சனையே உண்டா? கண்டிப்பாக உண்டு. அதனால் என்ன ஆகும்னா, ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு 2 மில்லிகிராம் அளவு நிக்கோட்டின் உள்ளே போகுது அப்படின்னா அடுத்த நாள் வந்து அதோட அதிகமாக தேவைப்படும். அப்போது ஒரு விதமான புகையிலை நீங்கள் பயன்படுத்தி அதில் வந்து அந்த இன்பம் கிடைக்கலன்னொடனே அதை விட அதிக அளவிலான அந்த புகையிலையை நீங்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நேச்சுரலாகவே என்ன ஆகும்னா, நம்ம மூளைக்கு வந்து எவ்வளோ கேட்டாலும் வந்து இந்த புகையிலையினுடைய நிக்கோட்டின் அளவு உள்ளே கொடுத்துட்டே இருப்பான் இவன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு மூளை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து இந்த ஹாப்பி ஹார்மோன் சுரக்கிறத வந்து நிறுத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு போதுமான அளவுக்கு வந்து அந்த நிக்கோட்டின் உள்ளே கிடைக்கல அப்படின்றப்போ அது வந்து நிறுத்த ஆரம்பிச்சிடும். அதனால இவங்க என்ன ஆவாங்கன்னா, என்ன எவ்வளோ பயன்படுத்தினாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நார்மலாக ஹெல்த்தியாக ஒருத்தரோடு சேர்ந்து நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயத்தை கூட நம்ம மறந்துடும். இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறோம், ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னா இந்த மாதிரி பழக்கம் உள்ளவர்கள் அந்த இடத்துல சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி பதட்டமாகவே வந்து என்ன எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, எனக்கு மட்டும் எதுவுமே தோண மாட்டேங்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ இதை இன்டியூஸ் பண்ணி உருவாக்குறதுனால வரும். பட் ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து அந்த டோபமைன்ற செக்ரேஷனும் வந்து முற்றிலும் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாகவும் வராது, இன்டியூஸ் பண்ணுறதுனாலையுமே பெருசாக ஒன்றும் வராது. இப்போது முதல் தடவை வந்து சிகரெட் பயன்படுத்துறவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை புகையிலை பயன்படுத்துறவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமாக இருப்பாங்க. இதே வந்து ஒரு கிரானிக் ஸ்மோக்கராக போய் பார்த்துட்டு நீங்கள் புகையிலை பயன்படுத்தினாலும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேட்டால் அவன் வந்து அப்போல்லாம் ஒன்றும் எனக்கு தெரியல, எனக்கு வந்து இதை அடித்தா தான் ஓரளவுக்கு மன நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க, வழியே சந்தோஷம் கிடைக்குதுன்றது அப்போ பாட்டுக்கு வந்து வரவே மாட்டாங்க. அது வந்து ஒரு நாளடைவில் வந்து அது மங்கியும் போயிடும், அவர்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களும் இல்லாமலும் போயிடும். ஓகே டாக்டர், இப்போ ஒரு தடவை 2 தடவை பிடிச்சா கூட அதோடைய பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க, அதோட பாதிப்பு போகவே போகாதா? கண்டிப்பாக போகும். நாங்கள் வந்து அது 20 நிமிஷத்துலேருந்தே போகும்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ரொம்ப நாட்களாக புகையிலையை பயன்படுத்திட்டு இருக்கேன். எல்லா பேஷண்ட்ஸும் எங்ககிட்ட கேட்குறது இதுதான், நான் ஒரு 10 வருஷமாக யூஸ் பண்ணுறேன், இன்றைக்கி விட்டால் எனக்கு வந்து நல்லது நடக்கும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது 20 நிமிஷத்துலேயே உங்களுக்கு தெரியும். 20 நிமிஷத்துலேயே உங்கள் உடலினுடைய வெப்பநிலை வந்து மாறும். உடம்புல வந்து பிராணவாயுவினுடைய தன்மை வந்து அதிகரிக்கும், கரியமிளகு வாயினுடைய தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு 1 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இருமல், தும்மல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடிக்கடி உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அது அந்த ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். உங்களால் நல்லா சுவாசிக்க முடியும், ஸ்மெல் பண்ண முடியும். மோஸ்ட்லி வந்து புகையிலை பயன்படுத்துகிறவர்களுக்கு வந்து நுகர்வு தன்மையும் டேஸ்ட் பண்ணுறதும் வந்து பெருசாக இருக்காது. அவங்கள வந்து நீங்கள் எவ்வளோ காரம் போட்டு கொடுத்தாலும் உரப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க, உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து ஸ்மெல் பண்ணக்கூடிய அந்த ஆல்ஃபேக்டரி நர்வ் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களால வந்து ப்ராப்பராக ஸ்மெல் பண்ண முடியாது. ஸ்மெல் பண்ண முடியாதனால டேஸ்ட்டும் பெருசாக தெரியாது. ஸோ ஒரு மாதத்துலேருந்து 6 மாதம் நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டிங்கன்னா நேச்சுரலாக உடல் வந்து பழைய நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வந்து திரும்ப ரீகெயின் ஆகும். ஒரு வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளார உங்களுடைய நடை வந்து எளிமையாக இருக்கும், மூச்சு திணறல் இருக்காது. நீங்கள் வந்து உங்களுடைய இதயத்துக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய சான்சஸ் வந்து 50% குறைய ஆரம்பிச்சிடும். புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்புகள் 25% குறைஞ்சிடும். 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து புகையிலை முற்றிலுமாக விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லங் கேன்சர் வரக்கூடிய பாதிப்புகள் முற்றிலும் குறைந்துவிடும். 15 ஸ்ட்ரோக் வரக்கூடிய பாதிப்புகளும் முற்றிலுமாக குறைஞ்சிரும். ஸ்ட்ரோக்குன்றது பக்கவாதம், உடலில் வந்து பக்கவாத நோய் வரக்கூடிய பாதிப்புகள் முற்றிலும் குறைஞ்சிரும். 15 வருடங்களில் வந்து சராசரி மனிதனும் போல் நீங்களும் வந்து உங்கள் இதயமும் வந்து ஆரோக்கியமாக மாறிடும், நீங்களும் வந்து ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ 15 வருடங்கள் ஆனாலும் பாதிப்புகள் உங்கள் உடம்பை விட்டு போகிறதுக்கு வெறும் 20 நிமிடங்களே போதும். ஸோ அந்த 20 நிமிஷங்கள்லேருந்து உங்களுக்கு நன்மை கிடைக்குது. அதை நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதம் விட்டாலே உங்களுக்கே தெரியும், நம்ம நல்லா சாப்பிட்றோமே, நல்லா நடக்கிறோமே, நல்லா தூங்குறோமே. மெயினாக வந்து தூக்கமே இல்லாமல் இருந்துருப்பாங்க, ஆனால் வந்து புகையிலை விட்டது ஆரம்பிச்சது தூக்கம் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு புகையிலை பயன்படுத்தினா தான் காலையில் பாத்ரூமே போக முடியும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸு, எனக்கு புகையிலை பயன்படுத்தினா தான் வந்து உடம்பு வந்து சுறுசுறுப்பாக இருக்குது, நான் வந்து ஒரு வேலை செய்ய முடியும், நான் நைட் ஃபுல்லாக வேலை செய்கிறேன் சார், என்ன போய் நீங்கள் வந்து தூங்காமல் வேலை செய்யணும், நான் இதை பயன்படுத்தணும். அதற்கு மாற்று வழிகள் நிறைய இருக்குது. அதுக்கு நீங்கள் புகையிலை தான் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சரியான மையங்களில் போயிட்டு புகையிலை சம்பந்தமான ஆலோசனைகள் பெற்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், உதாரணத்துக்கு நான் காலையில் வந்து புகையிலை பயன்படுத்தினா தான் பாத்ரூம் போவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்கன்னா அதுக்கு உங்கள் மருத்துவரை நீங்கள் கேட்கலாம். அதுக்கு மாற்று வழிகள் நிறைய நாங்கள் வச்சுருக்கோம், இல்லைன்னெலாம் கிடையாது. நீங்களாவே வந்து முடிவு பண்ணிவிட்டு இல்லை இதெல்லாம் வந்து என்னால் மாற்ற முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ஆலோசனைகள் இல்லாமல் இதை வந்து நீங்கள் சரி செய்ய முடியாது. ஏன்னா புகையிலைன்றது ஒரு பழக்கம் கிடையாது, புகையிலை பயன்படுத்துவது ஒரு நோய். உலக சுகாதார நிறுவனம் இது ஒரு நோயாக தான் பார்த்துருக்கே தவிர்த்து இது ஒரு பழக்கமான்ற நாங்கள் மாற்றிக்கிட்டோம். அதனால் நோய்னா இப்போ என்ன பண்ணணும், ஒரு மருத்துவர்கிட்ட போய் தான் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ இதற்கான மையங்கள் இருக்குது, அந்த மையங்களில் நீங்கள் வாங்க, உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். FM ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில புகையிலைனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கொடுத்து நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க தேசிய புகையிலை கட்டுப்பாட்டின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். டாக்டர், புகையிலை பொறுத்த வரைக்கும் பிடிப்பவங்க இல்லாம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொன்னீங்க. பட் ஏன் பிரச்சனை, எதனால பிரச்சனை வருது? இந்த மெல்லுமகை புகையிலை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட முடிஞ்சிடும். ஆனால் அந்த புகைக்கும் வகை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெளியிடக்கூடிய புகை வந்து மற்றவர்களையும் பாதிக்கும். எவ்வளோ தூரம் பாதிக்கும் அப்படின்ற முதல் கேள்வி அப்படின்னா, ஒரு 6 அடி விட்டத்துக்குள்ளார 6 feet சர்க்கம்ஃபரன்ஸ்க்குள்ளார யார் இருக்கிறோம் அப்படின்னா அது அவர்களை பெரும்பாலும் பாதிக்கும். இல்லை ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்குள்ளார இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே பாதிக்கும். அது நீங்கள் 6 அடின்லாம் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்னு வரப்போ அதில் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடிய இது வந்து செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு முதலில் பிடிப்பவர் அவர் வெளியிடக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக், அவர்கிட்ட இருந்து இன்னொருவர் அந்த புகையை வாங்கிக்கிறார், அது வந்து செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் புகையிலையை வந்து வாயில் வைத்து பற்ற வைக்கிறார் அப்படின்னா அதை வந்து 800 டிகிரி செல்சியஸில் அந்த புகையிலையோட நுனி வந்து பேர்ன் ஆகும். இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, கம்ப்ளீட்லி பேர்ன்டு டொபாக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அவர் வாயில் வச்சு இழுக்கிறப்போ அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய புகையை வந்து அவர் பாதி உள்ளிழுத்துட்டு மிச்சத்தை நமக்கு தான் கொடுப்பார். முழுசாக அவர் என்றைக்குமே புகைக்கவும் மாட்டார். ஸோ மோஸ்ட்லி புகையிலை பயன்படுத்துவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள புகையை இழுத்துட்டு ஒரு பாதியை வச்சுட்டு மிச்ச பாதியை வெளியில் விட்டுருவாங்க. அதை யார் சுவாசிக்க போகிறா? அவரோடு இருக்கக்கூடிய நம்ம தான் சுவாசிக்க போகிறோம். ஸோ அப்படி தான் அது முதல்ல வந்து நம்மளே பாதிக்குது. ரெண்டாவது, அவர் புகையிலை வாயிலிருந்து எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கையில் வச்சுருக்கார் அப்படின்றப்போ
அந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 800 டிகிரிலேருந்து 350லேருந்து 400 டிகிரி செல்சியஸ் வந்துடும். ஒரு தண்ணியை வந்து நம்ம சுட வைக்கணும்னாலே வெறும் 100 டிகிரி செல்சியஸ் போதும். ஆனால் வந்து புகையிலையோட டிப்பு வந்து நம்மளுக்கு 800 டிகிரியில் இருக்குது. அதை எடுத்த உடனே அது 300, 350, 400 டிகிரி செல்சியஸ் வந்தோன்னா அப்போ அது ஹாஃப் பர்ன்டு டொபாக்கோவாக மாறும். அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய புகையில் வந்து நச்சு பொருட்கள் ரொம்ப அதிகம். அப்பயும் அதை யார் சுவாசிப்பா? சுற்றி இருக்கிறவங்க. அவர் வந்து பக்கத்தில் எடுத்து அவர் சைடில் தான் வச்சுருப்பாரு. அந்த புகையை நமக்கு அவருக்கு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க தான் அதை வந்து சுவாசிக்க போகிறாங்க. ஸோ நேச்சுரலாகவே வந்து ஸ்மோக் பண்ணுறவரை விட ஸ்மோக் பண்ணாமல் கூட இருக்கிறவங்க தான் அதிகமான புகையை உட்கொள்கிறாங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. நினச்சிக்கிறோம் நம்ம வந்து பயன்படுத்தலை, அவன் தான் ஸ்மோக் பண்ணுறான், நம்ம வந்து கூட தானே போயிருக்கோன்ட்டு. கூட போனீங்கனாலே உங்களுக்கு தான் பாதிப்புகள் ஜாஸ்தி. ரெண்டாவது, வீட்டுக்குள்ளார நம்ம இருக்கோம், இல்லை ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் புகைக்கிறாங்க அப்படின்னா தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு ஒன்று உண்டு. புகைப்பவர் அதை வந்து கீழே வந்து அந்த சாம்பலை வந்து தட்டுவார். அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபர்னிச்சர்ஸு, கார்பெட்ஸு, இல்லை தரைகளில் வந்து இருக்கும். ஸோ ஒரு வீட்டுக்குள்ளார ஒருத்தர் புகைக்கிறாருன்னு வச்சுப்போமே, வீட்டில் ஒரு கை குழந்தை இருக்குது. இப்போ அந்த கை குழந்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நகர்ந்து போகிறப்போ தரையில் வந்து இந்த சாம்பல் இருக்கிறப்போ நம்மளுடைய தோலின் மூலமாக அந்த சாம்பல் வந்து படிமம் படுவதுனால ஸ்கின் கேன்சர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இல்லை அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சாம்பலை வந்து தரையிலேயே வந்து இல்லைனா கார்பெட்ஸில் இல்லைனா ஃபர்னிச்சர்ஸில் வந்து நாக்கை வச்சு நக்கலாம். அதனால் வந்து வாய் புற்றுநோய் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இது வந்து தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக் புகைப்பவர், செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் கூட இருப்பவங்க. தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக் வந்து புகைத்தவர் விட்டுட்டு வெளியில் போயிடுவார், ஆனால் அந்த சாம்பல் அங்கேயே தான் இருக்கும். அந்த சாம்பலோடு நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அதனால் நம்மளுக்கு மூச்சு திணறல், வாய் புற்றுநோய், தோல் புற்றுநோய், இது மாதிரி விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஒரு புகைப்பவர்கள்கிட்டேருந்து புகையிலையை பயன்படுத்தாதவர்கள் வந்து பாதிப்பு வரக்கூடிய வழிமுறைகள். இதை நம்ம எப்படி தடுக்கலாம்னா சிம்பிளான ஒரே வழி தான். பயன்படுத்துவரை அவர் பயன்படுத்த வேணாம்னு சொன்னால் போதும், இல்லை அவரோட நம்ம தொடர்பில் இல்லாமல் இருந்தாலே போதும், நமக்கு அந்த பாதிப்புகள் இருக்காது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து. சார் சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். கண்டிப்பா டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு டாக்டர். சொல்லுங்க மேடம். முதலாவது கேள்வி பாத்தீங்கன்னா, இந்த வாய் புற்றுநோய் அப்படிங்கறது வந்திருக்கு ஒருத்தருக்கு இந்த புகையிலைய பிடிக்கிறதுனால அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன டெஸ்ட் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும், அது ஒண்ணு. இரண்டாவது கேள்வி வந்து, புகையிலை வந்து இந்த ஸ்மோக் பண்றாங்க இல்லையா, ஐ மீன் இந்த பாசிவ் ஸ்மோக்கர்ஸ். அந்த பாசிவ் ஸ்மோக்கர்ஸ் வந்து நீங்க சொன்னீங்க இவ்வளவு ஃபீட் வரைக்கும் இருந்தா பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் அது வந்து ரெகுலர் பேசிஸ்ல போறவங்களுக்கு அந்த பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்குமா? அந்த ஈவன் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த ஸ்மோக்கர்ஸோட பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கு தான் அதிக பாதிப்பு அப்படின்ட்டுன்னு. அது எதனால அதனுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படிங்கறதையும் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். இந்த முதல் கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்லிடுறேன். அதாவது அப்படியே இந்த முதல் ஓரல் கேன்சர், அதாவது வாய் புற்றுநோய் பற்றி நீங்க வந்து கேட்டீங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒருத்தர் வந்து புகையிலை பயன்படுத்துறாரு, அவருக்கு வந்து வாய் புற்றுநோய் இருக்கா இல்லையான்றது. இதை நாங்கள் வந்து முதல்ல வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எல்லாருமே டெய்லி காலையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வாயில் வந்து நம்ம பல் துலக்கிறத ஒரு விஷயமா வச்சுருப்போம். ஸோ நீங்கள் பல் துலக்கும் போது வந்து வெறும் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷை வச்சுட்டு பல்லை மட்டும் தேய்ச்சிட்டு போகிறதுக்கு பேர் வந்து பல் துலக்கிறது கிடையாது. அது எல்லாருமே செய்ய வேண்டியது. இது வந்து புற்றுநோய் வருது வரலைன்றத மற்ற விஷயங்கள். ஓரல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய வாயை வந்து நீங்கள் திறந்து பார்த்து அதில் என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத முதல்ல கவனிக்க ஆரம்பிக்கணும். இந்த வாய் புற்றுநோய் வரும்போது முதல்ல வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளையாக ஒரு படிமம் மாதிரி இருக்கலாம். அது வந்து லியூகோப்ளேக்கியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதிலிருந்து வந்து உங்களுக்கு அது அந்த படிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளை நிறமாக இருக்கும். வாயில் வந்து ஒரு 2 to 3 சென்டிமீட்டர், இல்லை ஒரு சின்ன ஒரே ஒரு பிட்டு மட்டும் கூட இருக்கலாம், இல்லை ஒரு புள்ளி மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதிலிருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு தடிச்சு போயிருக்கலாம். அந்த இடத்துல ஒரு புண்ணு வரலாம். அந்த புண்ணு வந்து ஆறாமல் இருக்கலாம். நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட்டை பார்ப்பீங்க, அதுக்கு மருந்துகள் எடுப்பீங்க. அந்த புண்ணு வந்து ஆறாமல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அது 90% வாய் புற்றுநோயாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ எந்த ஒரு வாய்ப்புண் உங்களுக்கு 2 வாரங்களுக்கு மேல் ஆறாமல் இருக்கிறதோ அதை வந்து நீங்கள் வாய் புற்றுநோயாக இருக்கிறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இந்த வாயில் வந்து வெள்ளை படிமங்கள் வர்றது வந்து, அதாவது நார்மலாக வந்து அது வலிச்சா போயிடக்கூடாது.
ஸ்டாக்னண்ட்டாக அதிலே இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த படிமங்களில் வந்து வாய் புற்றுநோயாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஓரல் எக்ஸாமினேஷன் முதல் விஷயம். ரெண்டாவது, உங்களுடைய டென்டிஸ்ட்டை குறைந்தது 6 மாதத்திற்கு ஒரு முறை சந்தித்து உங்களுடைய ஓரல் கேவிட்டியை நீங்கள் எக்ஸாமின் செய்து கொள்ளுங்கள். இதுதான் வந்து நாங்கள் வந்து தரக்கூடிய அட்வைஸ் எப்பயுமே. இதை நீங்கள் புகையிலை பயன்படுத்துகிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் டென்டிஸ்ட்டை வந்து பார்க்கணும். ரெண்டாவது, அந்த புகையிலை பழக்கத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். இது வராமல் டென்டிஸ்ட்டை மட்டும் பார்க்குறதுனாலையோ இல்லை உங்களோட டயக்னோசிஸ் தெரிஞ்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனாலையோ உங்கள் நோய் வந்து சரியாக நிற்க போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, ஓரல் கேன்சருக்கு முதல்ல நீங்கள் செல்ஃப் எக்ஸாமினேஷன், ரெண்டாவது உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட 6 months ஒன்ஸ் கன்சல்டேஷன், மூணாவது புகையிலை பழக்கம் இல்லாமல் இருக்கணும். பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் பற்றி நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன். திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன், ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் வந்து தொடர்ந்து இருந்தால் அந்த இன்டென்சிட்டி வந்து எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்கோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு பாதிப்புகளும் அதிகமாக இருக்கும். நீங்கள் டெய்லி அவரோட தொடர்பில் இருந்தீங்கன்னா அப்போ பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக சீக்கிரமாக உங்களுக்கு வரும். அப்பப்போ இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் டிலேடாக வரும். அவ்வளோதானே தவிர்த்து வேறு ஒன்றும் வித்தியாசங்கள் இல்லை. அது 6 feetக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அந்த பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அவர்களோட தொடர்பில் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை மெயினும் வச்சுக்கோங்க. இது பேசிவ் ஸ்மோக்கிங்கில் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் அண்ட் தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக் ரெண்டுமே இன்க்ளூசிவ். செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் வந்து நேரடியாக அவர் விடக்கூடிய புகையை உட்கொள்றதுனால இருக்குது. தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்ன்றது அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த புகையிலையினுடைய சாம்பல் உங்களை சுற்றி இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் வரக்கூடியது. ஸோ தயவு செய்து வந்து எந்த ஒரு புகையிலை பொருட்களையும் வீட்டுக்குள்ளார பயன்படுத்தாதீங்க. நான் வந்து ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ தான் யூஸ் பண்ணுறேன், அதாவது மெல்லு வகை புகையிலை தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். அதை நீங்கள் பயன்படுத்தினாலுமே வந்து அதை நீங்கள் துப்பும் போது அதுலேயுமே உங்கள் வாயில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். உங்களுக்கு ஒரு தொற்று வியாதி இருக்கலாம், அது மற்றவர்களுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். உதாரணத்துக்கு காசநோய் என்று சொல்லக்கூடிய டிபி வந்து ரொம்ப காமனாக இதில் வந்து ஒரு தொற்று நோயை நாங்கள் பார்க்குறோம். ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த பாசிவ் ஸ்மோக்கிங் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க டாக்டர். இப்போ இது நமக்கு ஏதாவது ரைட்ஸ் இருக்கா? இப்போ பொது இடத்துல நமக்கு சிகரெட் யாராவது பிடிக்கிறாங்க அப்படின்னா இங்கே பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்லலாமா? இதற்காகவே தனியாக ஒரு சட்டமே இருக்குது. அதற்கு வந்து கோட்பான்னு சொல்லுவோம், COTPA, சிகரெட்ஸ் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட் 2003 இந்த சட்டம் வந்து இந்திய அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்டது. இதில் 33 செக்ஷன்ஸ் உண்டு. நான் எல்லாத்த பற்றியும் பேச விரும்பல. முக்கியமாக 4 செக்ஷன்ஸ் பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கான பதில் அதுலேயும் இருக்குது. செக்ஷன் 4, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது சட்டப்படி குற்றம். 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கலாம். இதற்காகவே பொது இடங்களில் புகையிலை பற்றிய விளம்பரங்கள் செய்வதும் சட்டப்படி குற்றம். அது ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் அபராதமும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வந்து விதிக்கலாம். மைனர், அதாவது 18 வயது கீழ் உள்ளவர்களுக்கு புகையிலை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் சட்டப்படி குற்றம், 200 ரூபாய் வரைக்கும் அபராதம் கொடுப்போம். மேற்கொண்டு திரும்பவும் அதே தவறு செய்கிறாங்க அப்படின்னா நம்ம ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்னு ஒன்று உண்டு. அதன் மூலமாக வந்து நம்ம 1 லட்சம் ரூபாய் அபராதமும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையுமே கொடுக்கலாம். பள்ளி வளாகம், கல்லூரி வளாகம், இல்லை எனி கைண்ட் ஆஃப் ஒரு கற்பிக்கக்கூடிய இடம், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்குது, அந்த இன்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை சுற்றி 100 கஜம் 100 yardsன்னு சொல்லுவோம், அதாவது 92 meters கிட்ட வந்து அதற்குள்ளார வந்து எந்த ஒரு கடைகளிலும் புகையிலை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது. அது செய்தாலும் நீங்கள் வந்து 200 ரூபாய் வரைக்கும் அபராதம் கொடுப்போம். கேட்கலை அப்படின்னா இதுலேயுமே நம்ம வந்து ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டை வந்து சேர்த்து அவர்களுக்கு நம்ம தண்டனை வழங்கலாம். கடைசியாக நான் முன்கூட்டியே சொன்னேன், புகையிலை பொருட்கள் மீது அச்சிடப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், படங்கள் இருக்கணும். அது மாதிரி இல்லாத புகையிலை பொருட்களை நாம் வந்து சீஸ் பண்ணலாம். அதுக்கும் வந்து இந்த சட்டத்தில் வந்து வழிமுறைகள் இருக்குது. 10,000 ரூபாய் வரைக்கும் அபராதம், 5லிருந்து 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனையும் உண்டு. ஸோ இதுதான் மெயின். பொது இடத்தில் புகைப்பிடிப்பது சட்டப்படி குற்றம். எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு தண்டனை, இது குற்றம் அப்படின்றதுனால செய்யாமல் இருக்கிறது இல்லை. இது உங்களையும் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயத்தையும் பாதுகாக்கிறதுக்காக தான் மெயினாக அந்த சட்டமே ஏற்றப்பட்டது. ஒருவர் வந்து பயன்படுத்தக்கூடிய புகையிலைனால நான் ஏற்கனவே சொன்னதுனால செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக், தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்றது ஏகப்பட்ட பாதிப்புகள் வருது. அதை புரிஞ்சுக்கிட்டு நாமே வந்து பொது இடத்தில் புகைப்பிடிக்காமல் இருந்தாலே அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இல்லை உங்கள் கடை பக்கத்தில் இப்போ ஒரு டீ கடை வச்சுருக்கீங்க, உங்கள் வாசலில் வந்து 10 பேர் டீ கடையில் புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அதை பாதிக்கப்பட்டீர்கள். அவர்கள் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க.
எத்தனை பேர் வந்து உங்கள் கடைவாசலில் புகைப்பிடிக்கிறாங்களோ அத்தனை பேரோட புகையும் நீங்கள் சுவாசிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் அது பாதிப்பு தான் உண்டு பண்ணும். தயவுசெய்து புரிந்துகோங்கள், பொது இடங்களில் புகைப்பிடிக்காதீர்கள். FM ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் புகையிலைனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க தேசிய புகையிலை கட்டுப்பாட்டின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். டாக்டர், நம்ம வந்துட்டு பொது இடத்துல புகை பிடிக்கிறத பற்றி பேசிட்டு இருந்தோம். இந்த டொபாக்கோ ஃப்ரீ ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன டாக்டர்? அதாவது ஒரு இடங்களில் ஒரு சில இடங்களை வந்து நம்ம வந்து டொபாக்கோ ஃப்ரீன்னு வந்து மத்திய அரசாங்கம் வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கான வழிகாட்டுதல்கள் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக 2 விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு வழிகாட்டுதலின்படி வந்து பள்ளிகள், கல்லூரிகள் அல்லது நான் சொன்ன மாதிரி ஏதாவது கற்பிக்கக்கூடிய இடங்கள் இருந்தால், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எது இருந்தாலும் அதை நம்ம டொபாக்கோ ஃப்ரீன்னு டிக்ளேர் பண்ணலாம். 2வது, ஒரு கிராமத்தையே நம்ம வந்து டொபாக்கோ ஃப்ரீன்னு வந்து டிக்ளேர் பண்ணலாம். இதற்கான வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்கள், மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்ட்டு. பள்ளி கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் வந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த விழிப்புணர்வு பதாகைகள், அதாவது வந்து நோட்டீஸ் போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து இது டொபாக்கோ ஃப்ரீ ஜோன், இந்த இடத்துல நீங்கள் புகைப்பிடிக்கக்கூடாது, சட்டப்படி குற்றம் அப்படின்ற மாதிரி, கான்டாக்ட் நம்பர், யாரை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு ஸ்கூலுக்கு வெளியிலையோ உள்ளேயோ, கல்லூரிக்கு வெளியிலையோ உள்ளேயோ, எந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் அதற்கு உள்ளேயும் வெளியிலையும் வைக்கணும். இது இல்லாமல் வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணணும். அந்த கமிட்டியில் வந்து பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லாரும் வந்து உறுப்பினர்களாக இருக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் புகையிலை சம்பந்த விழிப்புணர்வுகளை அந்த கல்லூரிகளை நடத்தணும். ஒரு உறுதிமொழி, ஒரு காம்படிஷன், ஒரு நாடகம், இல்லை அதை வந்து ஒரு வீடியோ, ஒரு சின்ன வீடியோ இருந்தால் கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம். இது மாதிரி உள்ள விஷயங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும். பள்ளி இல்லைன்னா கல்லூரிகளை சுற்றி 100 கஜம், நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த 100 yards, அதை வந்து நீங்கள் ஒரு மஞ்சள் கோடு மூலமாக டொபாக்கோ ஃப்ரீ ஜோனுன்னு சொல்லி, இப்போ புதுச்சேரியில் நிறைய கல்லூரி அருகில் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம், டொபாக்கோ ஃப்ரீ ஜோன் சொல்லி மார்க் பண்ணி வச்சுருப்போம். அதற்குள்ளார உங்களுடைய கடைகள் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய கடைகளில் நீங்கள் வந்து புகையிலை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து இது வந்து தெளிவாக வந்து புரிய ஆரம்பிக்கணும். அதற்காக தான் இந்த விழிப்புணர்வு கோடுகள், மஞ்சள் கோடு பிரச்சாரன்றதை நம்ம வந்து மேற்கொண்டுட்டு வரோம். ஸோ 2வது, அந்த பள்ளி கல்லூரிகள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கோட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய கடைகளுக்கு சென்று இது மாதிரி உங்களுடைய கடை இந்த 100 கஜத்திற்குள் வருகிறது, அதனால் நீங்கள் இனிமே வந்து இந்த இடங்களில் புகையிலை சார்ந்த எந்த ஒரு பொருட்களையும் விற்பனை செய்யக்கூடாது, அது லீகலான ப்ராடக்டாக இருந்தாலும் சரி விற்பனை செய்யக்கூடாதுன்றதை சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு அந்த ஒரு ஸ்கோரிங் கார்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த ஸ்கோர் கார்டை எங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த ஸ்கோர் கார்டு மூலமாக நாங்கள் அந்த பள்ளி கல்லூரிகளை போய் பார்த்து அதற்கு அந்த ஸ்கோர் கார்டு படி எல்லாமே இருக்கிறது அப்படின்னா நாங்கள் அதுக்காக டொபாக்கோ ஃப்ரீன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம். இதே மாதிரி ஒரு கிராமம் முழுவதுமே கடைகளில் புகையிலை பயன்படுத்துறதில்லை, பொது இடத்தில் புகையிலை பயன்படுத்துறதில்லை, புகைப்பழக்கம் இருந்து பொது இடங்களில் டீ கடைகளில் அந்த மாதிரிலாம் இல்லை, பள்ளி கல்லூரிகள் அருகே வந்து இருக்கக்கூடிய கடைகளில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்கிறதில்ல, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா அந்த கிராமமும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அவங்களும் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி நாங்கள் புகையிலை இல்லா கிராமம் அப்படின்றத அவங்கள டிக்ளேர் பண்ணலாம். இதன் மூலமாக என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, மொத்த கிராமத்திலும் வந்து பொது இடங்களில் புகையிலை பயன்படுத்துவது முற்றிலுமாக இல்லாமல் இருக்கும். 2வது, அங்கே வளரக்கூடிய கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே புகையிலை சார்ந்த ஒரு விழிப்புணர்வோடு வளருவாங்க. வாழ்க்கையில் அவங்க புகையிலையை பயன்படுத்தாமல் இருப்பாங்க. 3வது, செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்னால பாதிப்புகள் இல்லாமல் அந்த கிராமமும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதனால் புகையிலையினால் ஏற்படக்கூடிய நோய்கள் அந்த கிராமத்தில் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை ஒவ்வொரு கிராம தலைவர்களுமே வந்து இதை முன்னிறுத்தி அவங்களுமே வந்து இந்த புகையிலை இல்லா கிராமத்தை உருவாக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட அவங்க கிராமத்தை புகையிலை இல்லா கிராமமாக மாற்றி அதற்கான சர்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணி வாங்கணுன்றது தான், மொத்த புதுச்சேரியும் புகையிலை இல்லா ஒரு புதுச்சேரியாக மாற்றணுன்றது தான் எங்களுடைய எய்ம். ஓகே சார், அது மாதிரி இப்போ புகையிலை பிடிச்சி அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார், அவங்கள எங்கே யாரை அணுகணும், எப்படி அணுகணும், அதுக்கு சென்டர்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இந்திய அரசாங்கத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரியில் வந்து 31 மையங்கள் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து அனைத்து கல்லூரிகள், அதாவது மருத்துவக் கல்லூரிகள், பல் மருத்துவக் கல்லூரிகளில் இந்த சென்டர்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கனாலே அதற்கான போர்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க.
நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். எல்லா சென்டருமே நம்ம புதுச்சேரி அரசாங்கத்தின் சுகாதாரத்துறையின் கீழே தான் இயங்கிட்டு வருது. இங்கே மருந்துகளும் இலவசமாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். யாருக்குமே வந்து சார்ஜ் கிடையாது. இலவச ஆலோசனை, இலவச மருந்துகள் தான் கொடுக்குறோம். ஏன்னா வந்து புகையிலை பழக்கத்திலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அவர்களை ஊக்குவிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து அரசாங்கம் வந்து இலவசமாக இந்த மருந்துகளை வந்து மக்களுக்கு ஒரு நன்மை ஏற்படணுன்றதுக்காக கொடுத்துட்டு வருது. இது இல்லாமல் நம்மளுடைய நெட்டப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், பாகூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், சேதராப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், காலாப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், இந்த 4 அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் வந்து இந்த சென்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அங்கேயும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மையங்களில் வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ஆலோசனைகள் பெறலாம், மருந்துகளும் இலவசமாக பெறலாம். இதுதான் இந்த 31 சென்டர்ன்றது வந்து பல் மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், இந்த 4 நெட்டப்பாக்கம், பாகூர், நம்ம சேதராப்பட்டு, காலாப்பட்டு 4 சென்டர்ஸ்லையுமே இந்த இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 31 சென்டர்ஸ் இருக்குது. இந்த மருத்துவக் கல்லூரிகளுடைய அர்பன் சென்டர், ரூரல் சென்டர்ஸ்லையுமே இருக்குது. ஸோ ஒரு மருத்துவக் கல்லூரிகளில் மட்டும் கிடையாது, அவங்களுடைய அர்பன் சென்டர் வந்து பக்கத்தில் எங்கேயாவது வச்சுருப்பாங்க, ரூரல் சென்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயுமே வந்து இந்த சென்டர்ஸ் வந்து இருக்குது, சப் சென்டர்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேயுமே இந்த மையங்கள் வந்து இயங்கிட்டு வருது. நீங்கள் இது சம்மந்தமாக ஏதாவது தொடர்பு வேணும், உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய மாநில புகையிலை கட்டுப்பாட்டு மையம், அரசு மார்பு நோய் நிலையம், ஆம்பூர் சாலையில் இருக்குது. நீங்கள் எப்போனாலும் வந்து கேட்கலாம். நம்ம ஜிஹெச்சுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய வாய்க்காப்பாலம் டிபி ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஸோ கவர்மெண்ட் செஸ் கிளினிக், ஆம்பூர் சாலையில் வந்து தாராளமாக இது சம்மந்தமான விவரங்களை இங்கே தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் ஒரு டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைனும் இருக்குது. எங்கெங்கே சென்டர்ஸ் இருக்குது, உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து கேட்குறதுக்கு முடியல அப்படின்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பரையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கன்சல்ட்டிங்கும் கொடுப்பாங்க, ப்ளஸ் நியர்பை சென்டருக்கும் ரெஃபர் பண்ணிடுவாங்க. டோல் ஃப்ரீ எண் வந்து 1800112356. திரும்பவும் சொல்கிறேன், 1800112356. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இது இலவச அழைப்பு எண் தான், எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. தாராளமாக இது சம்மந்தமாக நீங்கள் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு நியரஸ்ட் சென்டர் எதுன்னு சொல்கிறத இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடங்களையுமே இதுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பாண்டிச்சேரிக்கு மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ சென்டருக்கு வரதோ இல்லை மொபைல் பண்ணுறதோ 24/7 இல்லை டைமிங் ஏதாவது இருக்கா? சென்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஓபிடி டைமிங்ஸ் மட்டும்தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் காலையில் ஒரு 8 மணிலேருந்து 12 மணிக்குள்ளார இந்த சென்டர்ஸ்க்கு வந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆலோசனைகள் கொடுக்கப்படும். ஃபோன் கன்சல்டேஷன் நான் சொன்ன இலவச அழைப்பு எண் வந்து இரவு 7 மணி வரைக்கும் வேலை செய்யும். காலை 9 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் வேலை செய்யும். விடுமுறையெல்லாம் கிடையாது, அனைத்து நாட்களிலும் இது வேலை செய்யும். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ஸோ நேயர்களுக்கு நீங்கள் ஃபைனலாக ஏதாவது சொல்ல விரும்புகிற ஒரு பைட்டுனா எது? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பைட் வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய விருப்பத்தின் பேரில் தான் நம்ம தேர்வு செய்கிறோம். அப்படி தேர்வு செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய உடல்நிலையும், மனநிலையும், சுற்றுச்சூழலையும், சமுதாயத்தையும் பாதிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணுன்றது தான் நாம் தேர்வு செய்யும் போது அது முக்கியமாக பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது இந்த புகையிலை வந்து நம்மளுக்கு எந்த விதத்துலையுமே வந்து நன்மையை தரப்போகிறது இல்லை, நம்ம சமுதாயத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு தான் தருது. அப்படி தரக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் விடுறதும் அதுலேருந்து வெளியேறதும் இன்றைக்கி நாம் வந்து ஒரு குறிக்கோளாக வச்சுருக்கணும். மேலும் இந்த பழக்கத்தை ஆரம்பிக்காமல் இருப்பவங்க வாழ்க்கை ஃபுல்லாக இதை தொடாமலும் அது சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது. ஒரு படத்தில் காமிக்கிறதையோ இல்லை ஒரு விளம்பரத்தில் காமிக்கிறதுனால மட்டுமே வந்து ஒரு புகையிலை நல்லது கிடையாது. வாழ்க்கையில் நம்ம ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நாம் இந்த விஷயத்தை தொடாமல் இருக்கணும். இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, எந்த ஒரு போதைப் பொருளையுமே நம்ம வாழ்க்கையில் தொடாமல் இருந்தால் நாம தான் நம்ம லைஃப்பில் ஹீரோவாக இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஹீரோவாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு போதைப் பொருளையும் பயன்படுத்தாதீங்க. வாழ்க்கையில் உங்களுடைய ஹீரோவாக நீங்கள் கண்டிப்பாக மாறலாம். ஓகே டாக்டர், இந்த 1 hour வந்துட்டு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ரெயின்போ எஃப்எம்க்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காகவும் சுகாதாரத்துறையின் சார்பாகவும் எங்களுடைய மாநில புகையிலை கட்டுப்பாட்டு மையத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேரில் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்கள் சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தவர் தேசிய புகையிலை கட்டுப்பாட்டின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டு ரசித்த நேரில் அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக நன்றி.